நீங்க தான் இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கீங்களா? இங்கெல்லாம் தண்ணி ஊத்தாதீங்க. இங்கெல்லாம் கொடி கவுட்ல துணி காய போட்டுக்காத, உங்க வீட்டு உள்ள போய் போடு. இது எங்க கொடி கவுரு. இங்க பிடிக்காத அங்க போய் விடுமா தண்ணி, அங்க போய் விடு. இங்கெல்லாம் துப்பாத. அப்ப உங்க வீட்டுல துப்புவான்னு கேட்டேன். என்ன சிம்ரா பேசுறியா? நீ எப்படி இந்த வீட்டுல இருந்த நான் பாத்துக்கிறேன். போய் சொல்லுடி போடியோ. என் வீட்டுல ஜாயின் பண்ணி கொடிக்கார கட்டுவீங்க, அதையும் துணி காய போடுவீங்க. நான் கேட்கக்கூடாது. என் வீட்டு வாசல்ல நான் தண்ணியை ஊத்துறா, அதையும் கேட்கக்கூடாது. என் பல்ல நான் ரெண்டு துப்புறேன். அதுக்கும் ஒரு கதை சொல்றீங்கன்னா நீங்க அம்மா போய் ஆளா இருப்பீங்க. நான் இங்க தண்ணி துப்புவேன். வழியாடி சமைக்க வழியாடி. அக்கா, ஒரு பல்லாளுக்கு பிரஷ் வேணும். அக்கா, கவர்ல தானே கொடுப்பீங்க, ஏன் இப்படி கொடுக்குறீங்க? அது ஒரு பையனுக்கு பிரிச்சு கொடுத்தேன்டி, அப்படியே அதுவும் பிரிஞ்சிருச்சு. அப்படிங்களாக்கா? சரிக்கா. அக்கா, என்னக்கா இந்த பிரஷ்ல ஒரு பேஸ்டா இருக்கு? அது இதுக்கு பிரஷ் கூட ஒரு பேஸ்ட் கொடுத்துருக்காங்கடி, அது பிரிஞ்சு ஊத்தி. ஏய் என்ன நாங்க அப்ப ஏமாத்தி கொடுத்தோம்னு சொல்றியா? என்ன அப்படி பாக்குறேன்? இந்த கொரோனா டைம்ல உங்களுக்காக கஷ்டப்பட்டு கடை போட்டுக்கிறோம் நாங்க. இதுவும் மேல உங்களுக்கு வேணா கொரோனா டைம்ல வேற எங்கன்னா கடை இருக்கு, பிரஷ் இல்ல உனக்கு இல்ல. போ 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 கொடுங்கக்கா. கொடி மாமதினி நல்ல அடி மாமதுர கொடி மாமதினி அண்ணரடி மருத மெச்சும் மன்ன கொடி மாமதினி நல்ல அடி. மனைவி தலையில் கிழவி கல்லை போட்டு கொன்றான். அது மாதிரி கேள்வி தள்ளு, எனக்கு தெரியாத கேள்வி தள்ளு காட்ட. மனைவி தலையில் கொழக்கல்லை போட்டு கொன்றான். அதனடி கொழக்கல்லு கொழக்கல்லைய போட்டு கொன்றான் அவன். அக்கா அக்கா, யார் என்னது? இந்த வீடு வாடகைக்கு இருக்கு அக்கா. கீழ் வீடு இல்லம்மா, மேல் வீடு தான் வாடகை. இவ்வளவு வாடகை? 5000 ரூபாய் வாடகை. இந்த வீட்டுக்கு நீங்க வாடகைக்கு வரீங்கன்னா டெய்லி தண்ணி தெளிச்சு கோலம் போடணும். காலையில துணி காய போடாதீங்க, சாயந்தரம் 5 மணிக்கு மேலே துணி காய போடுவோம். காலையில தான் மோட்டர் போடுவோம், அதுல தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுருங்க. தண்ணி பில்லு வந்து 150 ரூபா. சண்டைலாம் போட்டு வீட்டெல்லாம் உடச்சிங்கன்னா அட்வான்ஸில் பிடிச்சிடுவோம். ஆணிலாம் அடிக்கவே கூடாது, வீட்டுக்கு அடிக்க கெஸ்ட் வரக்கூடாது. 9:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே ஆச்சுன்னா கேட்டு திறக்க மாட்டோம். ஆமாம், நீங்கள் முதல்ல ஹிந்துவா கிறிஸ்டினா? நான் கிறிஸ்டின்ங்க. கிறிஸ்டினா வேணாம்மா, ஹிந்துவா இருந்தால் வீட்டில் டெய்லிக்கும் படைப்பாங்க, வேணாம். அக்கா, 2 கான் பைப்பை போட்டுக்கிறீங்க, ஒரு கான் பைப்பை கைட்டுங்களா, நான் தண்ணி பிடிச்சிட்டு போயிடுறேன். இரு நான் தண்ணி பிடிச்சிட்டு கொடுக்குறேன், அப்போ பிடிச்சிக்க போறீமியா? வந்துருச்சு பைப், அவருங்க தண்ணியை பிடிச்சிட்டு போறேன்ட்டு வேற வேலையே இல்லை. ஏங்க இப்படி ஜாமா வலிக்கு சாப்பாடை வந்து இப்படி சாப்பாடுல அடிச்சு விட்டு அனுப்பிச்சிக்கிறீங்க எங்க வீட்டுல? யாரை வந்து கேட்குற? ஜாமாங்க ஒன்றா வாய்க்கால வந்து சாப்பாடை நிற்க தான் செய்யும். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து கழுவ சொல்கிற, உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்தது. எங்க வீட்டு கொடியோட துணி காய போடாதான்னு சொல்றேன், எத்தனை தடவை சொல்லுவேன். துணி எடு. இங்க யார வந்து துணி காய போட வேணான்ற? ஏன் வீட்டுலதான் வந்து கொடி கயிறை கட்டி இருக்கிறீங்க. முதல்ல அந்த கொடி கயிறை கைட்டு, இல்லைன்னா அந்த கொடி கயிறுல தான் துணியை காய போடுவேன். நடக்கிற கதையை வேற ஆயிட பாத்துக்க. கொடி கயிறை முதல்ல கைட்ட, இல்லைன்னா உனக்கு அவ்வளவுதான். என்னம்மா இது என்ன பண்ணிட்டுக்கிற? எல்லா ட்ரெஸ்ஸையும் வாரி போட்டுனுக்குற. போகி பீட நாள் இல்ல, பழைய துணி எல்லாம் எரிக்கணும். அதுக்கு தான் இவ்வளவு துணி. நெருக்கி போமா, ஜாலி ஜாலி ஜாலி.
எதை நோக்கி பயணமா ஐயோ வந்தேன்னு வச்சுக்க தொடப்ப கட்டையில அடிக்க போறேன் பாரு. மரியாதையா வா. இந்த பீடியை ஒரு நாள் எரிக்கணும். அப்பதான் வீட்டுல இருக்கிற தரித்திரம் எல்லாம் ஒழியும். நான் எத்தனை வருஷமா கொத்தி கொத்தி வச்சிருக்கேன். நான் கொஞ்ச நேரத்துல வர மாட்டேன். உன் எது என்ன ஆயிருக்கும்? வாங்க மேடம், என்ன பாக்குறீங்க? ஒரு வயசு குழந்தை ட்ரெஸ் வாங்க. ஒரு வயசு குழந்தைக்கு ட்ரெஸ்ஸா? இது சூப்பரா இருக்குங்க. என்னங்க எல்லாம் பெருசா காமிக்கிறீங்க? ஒரு வயசு போற மாதிரி துணியை காமிங்க. புள்ள எல்லாம் வளர்ந்துருங்க. இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள சின்னதா எடுத்தா இப்பதான் போட முடியும். பெருசா எடுத்துட்டா வச்சு வச்சு போடலாம். கரெக்டா இருக்குங்க. வளர வளர கரெக்டா இருக்கும். ஓ அப்படிங்களா? இந்த ட்ரெஸ்ஸே ஓகே. ஓகேங்களா? இந்த ட்ரெஸ் ஓகே. இப்போ எனக்கு ப்ரா பார்க்கணும். இன்னர் வேர் பார்க்கணுங்களா? சரி என்னங்க ஏன் சைஸ் காமிக்க சொன்னா பெருசா காமிக்க. வளர வளர கரெக்டா இருக்கும்க்கா. ஆயா, இங்க தண்ணி கிடைக்குமா? தண்ணி இல்ல, போங்க போங்க, தண்ணி இல்ல. அக்கா தண்ணி இருக்குதாக்கா? தண்ணி இருந்தா கொஞ்சம் தாங்களேன். தண்ணி இல்ல, போ போ. போனா எதுக்கு? என்னத்துக்கு? யார்கிட்ட பேச போறா? ஓ, என் கிட்ட பேசுறதுக்கு. நான் மாங்காய் தோப்புக்கு வந்து நிக்கிறேன், என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்றதுக்கா? ஏய் சொல்லு, எதுக்கு? உங்களுக்கு பிறந்தநாள் வருது. நம்மளுக்கு பிறந்தநாள் வருதா? ஆமா, நம்மளுக்கு பிறந்தநாள் வருது. அப்பா கிட்ட நான் தான் போன் அடிச்சு சொல்லுவேன். அதான் அவர்கிட்ட சொல்லலான்ட்டு தான் போனை கேட்டேன். சார்ஜர் போட்டுக்கிறேன் பாரு, எடுத்து பேசு. ஏய், போன பேசிட்டியா? வேலையை முடிச்சியா? துணி இருக்கு சித்தி, மடிச்சு வைக்கணும் சித்தி. அப்புறமாட்டா வந்து மடி. டேபிள் மேல 20 ரூபா இருக்கு பாரு. ஏதோ சீட்டு விளாடணும்னு நேற்று சொன்னியே, சீட்டு போய் விளையாட்டு சித்தி. ஹாப்பி லவ்வர்ஸ் டே. சரி சரி, கொஞ்சோண்டு உக்காஞ்சிக்கிட்டா. சரி, கொஞ்சம் காலை கீழே இருக்கு. சரி, கொஞ்சம் கால் இப்படி வைக்காதீங்க, கொஞ்சம் இப்படி வச்சுங்க. என்னடியே? அக்கா, நான் வேலை செஞ்ச இடத்துல அவங்க யூஸ் பண்ண துணி தந்தாங்க. எல்லாம் புது துணி தான், ஒரு 5-6 தடவை போட்டிருப்பாங்க போல. அவங்க கொடுக்கும்போது உங்க ஞாபகம் தான் இருந்துச்சு. நீங்களும் அவங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்க, அதனால தான் எடுத்துனாங்க. எனக்கு வேண்டாமா துணிலாம்? அதெல்லாம் நான் ஒரு காலமும் யார் போட்ட துணியை நான் ஒரு காலமும் நான் போட்டது இல்லை. அந்த பழக்கமே இல்லை எனக்கு. மற்றவங்க போட்ட துணியை நான் போடுறது செச்ச எனக்கு பிடிக்காத ஒண்ணு. சரி, அந்த துணியை வேணாலும் வச்சுட்டு போ, நான் யாருன்னா வந்தா கொடுத்துடுறேன்.